والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்ய. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான கடமையான ஜும்மா தொழுகையின் சிறப்புகள், அதை விடுவதால் ஏற்படும் விளைவுகள் ஆகியவற்றை இவ்வுரையில் காண்போம். இந்த உலகில் ஒருவரிடம் ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை இந்த வகையில வச்சுக்கிட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டா நம்ம எதை கேட்போம்? ஒட்டகம் வேணும்னு கேட்போம். இது நான் ஒட்டகத்தை பெறணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஜும்மா நாள் வெள்ளிக்கிழமை காலையில இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை பிடிச்சிட்டு ஜும்மா நேரம் நெருங்கிறதுக்கு முந்துமே நல்ல மாதிரியா குளிச்சு இருக்கிற உடையில நல்ல அழகான உடையை படுத்தி வாசனை திரவியங்கள் பூசி தலையை நல்லா மாறி பள்ளி வாசலை நோக்கி விரைந்து போகணும். எதுக்கு விரைந்து போகணும்? ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும். அதுக்காக முன்கூட்டி நம்ம செல்ல வேண்டியிருக்கு. இரண்டாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். மூன்றாவதாக வரக்கூடியவருக்கு நல்ல கொம்புள்ள கொழுத்த ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். நாலாவது வரக்கூடியவருக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். ஐந்தாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். ஆக இந்த 5 நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பிறகு வரக்கூடியவங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அது என்னன்னு கேட்டா, ஒவ்வொருவரும் தொழுகை வருவதற்கு திரண்டு வரக்கூடிய காலகட்டத்துல மலக்குமார்களும் இறங்குறாங்க. இறங்கி பயான் கேட்கறதுக்கு பள்ளியில அமர்றாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யுது கேட்டா, இந்த பள்ளி வாசல் எத்தனை வாசல் இருக்கோ அந்த வாசல் இருந்துக்கிட்டு இங்க வரக்கூடிய நபர்களுடைய பெயர்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எந்த காலகட்டம் வரையும் பதிவு செய்யறாங்கன்னு கேட்டா, இமாம் மெம்பர்ல ஏறி பயான் சொல்ல ஆரம்பிக்கிற வரை பதிவு பண்றாங்க. ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா இவங்க அந்த புத்தகத்தை மூடிட்டு போய் பயான் கேட்க உட்காந்துறாங்க. அந்த புத்தகத்துல நம்மளுடைய பேர் வரணும்னு சொன்னா இமாம் மெம்பருக்குல ஏறதுக்கு முந்தி பள்ளியில வந்து சேர்ந்துடும். நம்ம என்ன செய்யறோம்? பார்த்துக்கிறோமே, அவரு பேசிக்கிட்டு இருப்பாரு 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்கு மேல இறங்கி அப்புறம் தொழுக ஆரம்பிக்கிற நேரத்துக்கு இல்லை அவ்வளவு நேரம் ஆகிடும், அதுக்குள்ள இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கக்கூடிய அதுல முழுசா நமக்கு ஜிம்மாவுடைய நன்மை கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. இன்னும் சில பேர் என்னன்னு கேட்டா, பள்ளிக்கு வந்த உடனே உட்கார்ந்துக்கிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள ஏதாவது நண்பர்கள் இருந்தாங்க எதையாவது ஒரு சில வார்த்தைகளை பேசிக்கிட்டு இந்த பயான சரியா கேட்காம வார்த்தையை பேசுவாங்க. இமாம் கொத்பாவத ஆரம்பிச்சுட்டா வாய் பேசாம இரு அப்படின்னு ஜாலியில சொன்னா கூட இந்த ஜிம்மாவுடைய நன்மை வீணா போயிடும். அப்படி இருக்கையில சிலர் என்னன்னு கேட்டா, பேச ஆரம்பிச்சு லேசா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்னன்னு கேட்டா, இந்த காலத்து இளைஞர்கள்ல இருந்து முதியவர்கள் அந்த நேரத்திலையும் அந்த போனை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இந்த கை கால் சும்மா இருக்காது.
அவங்களும் அந்த ஜிம்மாவுடைய நன்மையை வீணாக்கிறாங்க. அவங்க மனசுக்கு நம்ம தொழுகை போயிட்டு வந்துட்டோம், அதெல்லாம் நம்ம தொழுகையை கபூல் செய்வோம். எப்படி கபூல் செய்வோம்? மூணாவது நபர் என்ன செய்வாங்க கேட்டா, வந்து உட்கார்ந்தது வந்து எந்த ஒரு தொந்தரவும் யாருக்கும் கொடுக்காத லெவல்ல உட்கார்ந்து அந்த சொற்பொழிவை கேட்டு மனதுல பதிய வச்சு நல்ல முறையில் நின்று தொழுகையை நிறைவேற்றுவார். அவருக்கு அவர் செயலுக்கு உள்ள நன்மையை ரப்பு மறுமையில நிறைவா கொடுப்பான். அப்போ அந்த ஒருத்தருக்கு தான் அந்த நன்மை கிடைக்குதே இல்லாது இந்த 2 பேர்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்குதான்னு கேட்டா அது கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம ஆள் இல்லை. அல்லாஹ் சொல்லிக்கிறான், ரசூல்லா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், தொழுகையை முழுமையை நிறைவேற்றுங்க. ரசூல்லா என்ன சொல்லிக்கிறாங்க கேட்டா, ஜும்மா நேரத்துல ஒருத்தர் வந்து வீணான பேச்சை பேசுறாரு, இன்னொருத்தர் என்னன்னு கேட்டா ஒரு குச்சி எடுத்து கிண்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் மட்டும் நல்ல மாதிரியா வந்து அந்த ஜும்மா வசனத்தை கேட்கிறாரு. இது யார் பேர் உயர்ந்தவன் கேட்டா கடைசியா உள்ளவர்தான் சொல்லி ரசூல்லா சொல்லிக்கிறாங்க. ஆக அதே நேரத்துல ரசூல்லா என்ன சொல்றாங்க, ஜும்மா நேரத்துல எவரெல்லாம் வீட்டுல இருந்துகிட்டு பள்ளிக்கு வராமல் இருந்தாலும் அவன் வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளவு ஆத்திரப்பட்டுக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும்? வெள்ளிக்கிழமை வந்தாலே மனசுல ஒரு பயம் வந்துடும். சாதாரணமாவே அல்லாவுடைய பயம் வந்து மனசுல இருந்துகிட்டு இருக்கணும். வெள்ளிக்கிழமை வந்து அதிகமான பயம் இருக்கணும். செய்ய வேண்டிய வேலைகளை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு சரியான நேரத்துல குளிச்சு வேகமா வந்து பள்ளியில வந்து அமர்ந்து குத்பா கேட்கணும். குத்பாவில் வந்து இது ஜும்மா தொழுகையில ஒரு பகுதி குத்பா, இன்னொன்னு தொழுகை, இது 2 சேர்ந்தா தான் ஜும்மா நிறைவேற்றின நன்மை கிடைக்கும். இதுல ஒண்ணு விட்டுட்டாலும் சாதாரணமா தொழுத மாதிரி தான் எனக்கு. இன்னும் சொல்ல போனா உட்கார்ந்து இருக்கும்போது சில பேர் நினைச்சுவான் கடைசியா வந்துட்டு தாண்டி தாண்டி போவாங்க. இதுல என்னன்னு கேட்டா முடியாதவங்க உட்கார்ந்துருப்பாங்க, சிறு குழந்தைகளும் உட்கார்ந்துருக்கும், தோல்ல தட்டிக்கிட்டு தலையில காலை கொண்டு தட்டிக்கிட்டு போகும். இதுல வந்து அவருக்கு எந்த நன்மையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒருத்தருடைய பத்வா ஏந்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சொல்லாட்டி கூட நினைப்பாங்கல்ல, இப்படி போறான்றது. ஆக அந்த மாதிரி செயலையும் நம்ம செஞ்சு பாவத்தை ஏந்திடக்கூடாது. ஏன் வர்றது முன்கூட்டி வந்து முன்வரிசையில் உட்கார வேண்டியதுதானே? ஏன் வந்து கடைசி நேரத்துல வந்து தாண்டி தாண்டி போறா? அந்த செயலையும் நல்லா ரசூல்லா கண்டிச்சிருக்கிறான். அதே நேரத்துல யகூதிகள் வந்து சனிக்கிழமை ஜும்மா தொழுகிறாங்க, முஸ்லிம்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகிறாங்க, தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே வந்து அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், சனிக்கிழமைகளில் மீன் பிடிக்காதீர்கள். அந்த காலத்துல கடற்கரையில் மீன் பிடிக்கிறது மட்டும்தான் தொழில், வேற தொழில் தெரியாது. அப்படிங்கும்போது இந்த ஒரு தடையை மீறி சிலர் மீன் பிடிக்க போறாங்க. ஏன்னு கேட்டா அந்த சனிக்கிழமை மட்டும் மீன்கள் கரையில வந்து அப்படி தலையை தூக்கி காமிச்சிட்டு இருக்கும். அல்லாவுடைய சோதனை. இவன் என்ன செய்யறான் பார்ப்போம். சாதாரண அல்ல அது வராது. அப்ப என்ன செய்யுது ஒரு கூட்டம்? தொழுகை போயிட்டு போகுது. நம்ம இன்னைக்கு பிடிச்சவன நல்லா சம்பாதிச்சிடலாம்னு சொல்லி வலையை தூக்கிட்டு மீன் பிடிக்க வருவாங்க. ஒரு சிலர் அதை பார்த்துட்டு என்ன இன்னைக்கு வேணான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறானே, சரி 2 போட்டோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. மற்றொரு கூட்டத்துல தான் என்ன செய்வாங்க, கண்டிப்பா இந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறி நடக்காதீங்க, பாவத்தில் இருந்தாதீங்கன்னு சொல்லி. ஆக மீன் பிடித்தவர்களை குரங்காக மாற சொல்லி ரப்புல் ஆலமீன் வந்து மாத்திடுறான் பரம்பரை. 2வது கூட்டத்துல வந்து எதுவும் தண்டிக்கல, லெவல்ல விட்டுட்டான். 3வது நபருக்கு அதிகமான நன்மைகளை கொடுத்தான். எவன் ஒருவன் ஒரு நன்மையான ஒரு செயலை செஞ்சானோ அதை விட 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் கொடுக்கான். எவன் ஒருவன் தீமையான செயலை செஞ்சானோ அவன் என்ன செஞ்சானோ அதுக்கு தகுந்த தண்டனை தான் கொடுக்கும்.
ஆகவே நன்மையான காரியங்கள்ல நம்ம முந்திக்கிறோம். அதே போல வெள்ளிக்கிழமை தொழுகையை வீணாக்கிடக்கூடாது. எவன் ஒருவன் 3 வெள்ளிக்கிழமை தொழுகையை தொழாமல் விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் முத்திரை வச்சிடும். இஸ்லாத்துல இல்ல. இந்த நிலைமையெல்லாம் வராம நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, எந்த நாளுமே அல்லாஹ்வுடைய பயம் மனசுல இருக்கணும். வெள்ளிக்கிழமை வந்தா அதிகப்படியா இருக்கணும். வெள்ளிக்கிழமை தொழுகையை சரியா நிறைவேற்றிட்டோம்னு சொன்னா அடுத்த வெள்ளிக்கிழமையும் அதுக்கு மேற்கொண்டு 3 நாள் அல்லாஹ் தஆலா பார்வையில நம்ம இருக்கிறோம். அது யாருக்கு கிடைக்கும்? ஆகவே வரக்கூடிய காலங்கள்ல நாம தொழுகையை முழுமையா நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும், வெள்ளிக்கிழமை அதி முக்கியமான தொழுகையா நினைச்சு முன்கூட்டி வந்து தொழுகையில நின்று அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெற்று அவனுடைய ஆசையும் பெற்று அதே நேரத்துல அந்த மலக்குமார்கள் எழுதக்கூடிய பெயர்களையும் நம்ம பதிவு செய்யப்பட்டு வருங்காலத்துல மறுமை நாள்ல நமக்கு நல்லதொரு சுருக்கம் கிடைக்க வல்ல ரஹ்மான் துவா கேட்டவர்களா இன்னும் இந்த செய்திகளை இன்னும் மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலம் நன்மை பெறக்கூடிய மக்களாகும். தொழுகைக்கே வராதவங்களை தொழுகையை பற்றி எடுத்து சொல்லி மனசை சரி பண்ணி இஸ்லாத்தின் பக்கம் வர சொல்லி அவர்களை தொலை வச்சு அதிலையும் கிடைக்கக்கூடிய நன்மையை பெறக்கூடிய மக்களாகும். வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானா என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.